ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. நேற்று வச்ச குழம்பு இருக்குது, முந்தா நேற்று வச்ச ரசம் இருக்குது. எல்லாத்தையும் தூர வீத்த முடியாது. அதனால நேற்றுக்கு மதியமே நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இதுக்கு நான் இவங்க தின்ன மாட்டான்னு தெரியும். வந்தான்னு சொன்னேன். நான் நைட்டுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால் சாப்பிட மாட்டான்னு தெரியும். அதனால் நான் உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து நேற்று வச்ச குழம்பு, அப்புறம் வந்து நம்ம இன்றைக்கி என்ன சமைச்சான்னு சொன்னா, கொஞ்சம் சோறு வச்சேன், தோசை காலையில் சுட்டு கொடுத்தேன், முட்டையை வந்து இந்த பொரிச்செல்லாம் அவிச்சு கூட்டு மாதிரி வச்சிருக்கி, ரோஸ்ட் மாதிரி வச்சிருக்கி. வாங்க வீடியோக்குள்ளே நீங்கள் பாருங்கள். வீடியோவே பினியும் நிறைய ஸ்கின் பிரைட்னிங் உள்ள வீடியோஸ் எல்லாம் நான் போட்டுகிட்டே இருப்பேன். இனியும் ஒரு இதில் இருக்குது எனக்கு யூடியூப்பு. அதனால வந்து இனியும் வந்து அவங்க எல்லாருக்குமே அந்த வீடியோஸ் தெரிய வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே. முட்டைக்குள்ளே மண்டை புரஞ்சோன்னு பார்க்குறோமா? இல்லைடா, முட்டை கிரேவி முட்டை கிரேவி வச்சுருக்கு. கிரேவி அப்புறம் வந்து நேற்றுக்குள்ள குழம்ப வந்து சுண்டை வச்சிருக்கு. நேற்றுக்குள்ள குழம்ப வந்து சுண்டை வச்சிருக்கு. அப்படியே வந்து பார்த்தான்னு சொன்னா, சோறு இருக்குமென்னு பார்த்தோமா, இவ்வளோ சாப்பாட்டில் இவ்வளோ மீதி பாருங்க நேற்றுக்கு. அப்புறம் வந்து ரசம் அப்படி இங்கே வந்தான்னு சொன்னானா, என்னதை பறத்து போட்டிருக்கேன்னா, சப்போட்டா. எங்கள் பக்கத்து வீட்டில் கலாண்ட சப்போட்டா. நினைச்சது எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் கலாண்டு இல்லை, எங்கள் தோட்டத்தில் உள்ள, எங்கள் தங்கச்சி தோட்டத்தில் உள்ள சப்போட்டா. இதெல்லாம் தான் இன்னைக்கு உள்ள வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வந்து மதியத்துக்கு ஸ்கூலுக்கு சாப்பாடு வைக்கலாம். என்னடா சோறை காணலேன்னு பார்க்குதோம்மா? என்னடா சோறு பொங்கினாலே சோறு காணலேன்னு பார்க்குதோம்மா? அம்மா அப்படியே வந்தான்னு சொன்னான்னா, சோறு பொன்னி அரிசி சோறு ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன செருப்பால் அடிச்சுடுவோம். எதுக்குன்னு சொன்னா, இதுவரையும் ஸ்கூலுக்கு சாப்பாடு வச்சாமல் நீங்கள் வீடியோவை எடுத்துட்டுருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்டுகொள்ளாதீங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறேன்னா, நான் இதெல்லாம் சும்மா இதாட்டு தான் சொல்லுது, அதுக்கு நீங்கள் நினச்சிடாதீங்க என்னடா பசங்க இப்படி பேசுவாங்களா. இல்லை, என் பசங்க எல்லாரும் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டோம். அவன் கற்றுனான்னு சொன்னா கற்று தான் செய்வேன். இதுக்குன்னா அயன் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு இப்போ சாப்பாடு வச்சலாம் வாங்க. சாப்பாடு வைக்கலாம். சாப்பாடு வைக்கலாம். இப்ப சோறு வச்சாச்சா, கொஞ்சோண்டு முட்டை கூட்டு, கொஞ்சோண்டு இல்லை இவ்வளோ வைப்பேன். முட்டை கூட்டு விரவி சாப்பிடணும்ல. ரசம் இருக்குல்ல, ரசம் அது வச்சுதான் சாப்பிடணும். ரசம் இப்போ வந்து மூடி வைக்கலாம். இந்த டிஃபனை இப்போ ரசம் வித்தணுமா, மீன் குழம்பு வித்தணுமா? ரசம் போய் ரசம், அவன் ரசம் தான் கேட்பான். நான் சொன்னேன்ல மீன் குழம்பு அப்படியே தான் இருக்குன்னு. எனக்கு தெரியும், என்ன பிள்ளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா? ஐயோ, இவனுக்கு சாப்பாடு வைக்கலையோ, அவனுக்கு தெரியும்ல. எனக்கு 2 பேரும் அப்படிதான். மீன் குழம்பு என்ன செய்ய அப்படியேதான் இருக்கு. நான் என்ன செய்யணும், நான் தின்னு மட்டும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொட்ட வேண்டியதான். ரெண்டு பேருக்கும் சாப்பாடு காலையில் நேரமே சாப்பிட்டாச்சு. இப்போ 2 பேரையும் ஸ்கூல் கூட்டிட்டு வரலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.